Try these page number 26ல இருக்கிறது நம்ம போடலாம். First, read the following numbers orally அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, read the following numbers orally. இப்போ first one நம்ம எப்படி read பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து plus 24. So how to read? இது வந்து plus 24 அப்படின்னு read பண்ணணும். Second one எப்படி read பண்ணணும்? இங்க என்ன இருக்கு? Minus symbol இருக்கு. So அப்ப நம்ம என்னன்னு read பண்ணணும்? minus 13 அப்படின்னு read பண்ணணும். Third one என்னது? minus 9 அப்படின்னு read பண்ணணும். Fourth one is plus 8. இது நம்ம plus 8 ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வெறும் 8 அப்படின்னு சொன்னாலும் 8 அப்படின்னு read பண்ணாலும் என்னது அது மீனிங் என்னது? plus 8 தான். பிளஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பிளஸ்ன்றது நம்ம போட தேவையில்லை. பிளஸ் வெறும் நம்பரை எழுதினாலே அது என்ன அசம்ஷன்? பிளஸ் இருக்குன்னு தான் அசம்ஷன். இப்போ மைனஸ் இருந்தால் தான் நம்ம என்ன போடுவோம்? மைனஸ்ன்னு போடுவோம். ஸோ திஸ் இஸ் plus 8. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்? வெறும் 8 மட்டும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் மார்க் த ஃபாலோவிங் இண்டிஜர்ஸ். ஒரு நம்பர் லைன் வரைஞ்சி நம்ம இண்டிஜர்ஸை மார்க் பண்ணணும். இப்போ ஒரு லைன் வரையலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ணணும்? டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் லைன் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் இங்கே ஒரு பாயிண்ட் என்ன மார்க் பண்ணுறேன்? 0 அப்படின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். 0க்கு ரைட் சைடில் இருக்கிறது என்னது? பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். இதை நம்ம என்ன பண்ணணும்? 1 2 கரெக்டாக ஒரு ஸ்கொயர் வந்து இது வந்து என்னது? இங்கே நம்ம 1 யூனிட்டாக எடுத்திருக்கோம். அப்போ ஒன்று தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ரெண்டா இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருங்க. 2 4 6 8னா கரெக்டாக 2 4 6 8ன்னு சொல்லிட்டு போகணும். சரியா? 1 2 3 4 5 6 நமக்கு என்ன மேக்ஸிமம் 5 வரை தான் இருக்குது. அப்போ அதை நிறுத்திக்கலாம். அது அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் என்ன எழுதணும்? -1 எழுதணும். லெஃப்ட்டில் எப்படி எழுதணும்? 0க்கு லெஃப்டில் எப்படி எழுதணும்? மைனஸில் எழுதணும். -1 -2 -3 பாருங்க -8 வரைக்கும் இருக்கிறதுனால -8 வரைக்கும் எழுதிக்கலாம். -4 -5 -6 -7 -8 -9. சரியா? இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இப்போ மார்க் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 0 எங்க மார்க் பண்றோம்? கரெக்டா இந்த இடத்துல 0 மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் -6 எங்க மார்க் பண்ணணும்? இங்க இருக்கு. -6 கரெக்டா இந்த பாயிண்ட் மார்க் பண்றோம். அப்புறம் 5 எங்க மார்க் பண்றோம்? இங்க மார்க் பண்றோம். அப்புறம் என்னது? -8 எங்க மார்க் பண்ணணும்? இங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? நேச்சுரல் நம்பரோட சிம்பிள் வந்து என் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் வாட்? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? தீஸ் ஆர் ஆல் செட் டு பி பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இண்டிஜர்ஸ்னா எஸ் இட் இஸ் இண்டிஜர். அதில் நம்ம என்ன சொல்லணும்? இட் இஸ் அ பாசிட்டிவ் இண்டிஜர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். All natural numbers are what integers? Positive integers. Which part of the integers are not whole numbers? இப்போ நமக்கு fourth one. இப்போ பாருங்க whole numbers நான் முதல்ல என்னது? whole numbers என்ன பண்ணுவோம்? Wல denote பண்ணுவோம். whole numbers நான் என்னது? 0 1 2 3 etc. போயிட்டே இருக்கிறது தான் நமக்கு whole numbers. Question என்ன கேட்டிருக்காங்க? Which part of the integers are not whole numbers? இப்போ நமக்கு இந்த நம்பர் லைன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க இருக்கு? இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து ஸோ இதுல இருந்து இது ஃபுல்லா என்னது? 0ல இருந்து ஹோல் நம்பர்ஸ். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தானே இருக்கு. மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது என்னது? இட் இஸ் நெகட்டிவ் இண்டிஜர். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் இண்டிஜர். அப்போ which part of the integers are not whole numbers?
இப்போ 0ல இருந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னது ஹோல் நம்பர்ஸ். இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ். விச் பார்ட் இஸ் நாட் ஹோல் நம்பர்ஸ்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எதுல வராது? ஹோல் நம்பர்ஸ்ல வராது. ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? 0, 1, 2, 3 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹோல் நம்பரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல் நம்பர்ஸ் ஆர் செட் டு பி நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம்? தே ஆர் செட் டு பி நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்னது? 0ல இருந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இது இன்ட்ரோடக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ which part of the integers are not whole numbers க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். இது எழுதினா நமக்கு போறோம். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? how many units should you move left of 3? ஓகே, left of 3 to reach -4. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்பர் லைன் வரைஞ்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல நம்ம நம்பர் லைன் வரையலாம். நம்பர் லைன் வரையும் போது கரெக்டா பாயிண்ட் வச்சு. ஓகே, ஸோ இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டாச்சு, இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்க நம்ம 0 வச்சுக்கிட்டோம்னா 0, இந்த பக்கம் என்னது 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் என்ன போடணும்? -1, -2. இடம் இல்லைன்றதுக்காக இதை விட்டுட்டு இங்க -3 போடக்கூடாது. -2, -3, -4, -5, -6, -7. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How many units should you move to the left of 3 to reach -4? So left of 3 to -4. First நம்ம என்ன பண்றோம்? 3ன்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். சரியா? 3ல இருந்து நம்ம -4க்கு வரணும். அப்போ நம்ம இது லெஃப்ட் சைடு தானே மூவ் ஆகுது. 3ல இருந்து -4க்கு வரதுக்கு எத்தனை பாயிண்ட் நம்ம ஜம்ப் பண்ணணும்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 units. 7 units to left of left side. சரியா? இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஆரோ மார்க் போடுறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் மூவ் ஆகுது. 3ல இருந்து -4க்கு மூவ் ஆகுது. இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ 7 units to left of என்னது? left of 3 to reach -4. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 units is the answer. So this is 5th question. கிளியரா? ஸோ இந்த பக்கம் நம்ம ஜம்ப் பண்றோம். இதுவே உனக்கு ரைட் சைடு போட்டிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இங்க போட்டு இந்த பக்கம் ஆரோ மார்க் போட்டிருப்பேன். கிளியரா? ஸோ இந்த லெஃப்ட் ரைட்ன்றது முக்கியம்.